அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நாளை ஜனவரி 14 போகி பண்டிகை. இந்த போகி பண்டிகை, போகி அப்படின்ற பெயர் எப்படி ஏற்பட்டது, இந்த நாளில் நம்ம என்ன 5 விஷயங்களை செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போகி பண்டிகை நாள் அப்படின்னாலே பழையன கழித்து புதியன புகவிடும் நாளாக கருதப்படுகிறது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய ஆடைகள், பழைய தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாத்தையும் போட்டு எரிக்கக்கூடிய நாளாகவும், அதை சுற்றி குழந்தைங்களும் பெரியவங்களும் மோளம் தட்டி அதை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நாளாகவும் தான் இது கருதப்படுகிறது. ஆக்சுவலாக பார்த்தா இந்த போகி பண்டிகையினுடைய அர்த்தமே வேறு. பழந்துயரங்களை அழித்து போக்கும் இந்த பண்டிகையை போக்கின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. அந்த சொல் நாளடைவில் மருவி போகி என்று ஆகிவிட்டது. அந்த கால வழக்கப்படி ஆண்டின் கடைசி நாள் என்பதால் நடந்து முடிந்த நல்ல நிகழ்வுகளுக்கு நன்றி கூறும் நாள் போகி என்று கூறுபவர்களும் உண்டு. கடந்த ஆண்டுக்கு நன்றி சொல்லும் நாளாகவும் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அன்றைய நாள் வீட்டில் தேங்கி போயிருக்கும் குப்பைகள், தேவையற்ற பொருட்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வீடு சுத்தமாக்கப்படும். இவற்றோடு பழைய பழக்கங்கள், ஒழுக்கக்கேடுகள், உறவுகளிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள் போன்ற வேண்டத்தகாத எண்ணங்களையும் ருத்ரகீதை ஞான யக்ஞம், ருத்ரகீதை ஞான யக்ஷம் என்று அழைக்கப்படும் அக்னிகுண்டத்தில் எரித்து பொசுக்கி வீட்டை மட்டுமல்ல, நம்முடைய மனதில் இருக்கும் தீய எண்ணங்களையும் நீக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான அம்சமும் தத்துவமும் ஆகும். இந்த நேரத்தில் நம்ம பலவிதமான தெய்வ குணங்களை தூண்டுவதன் மூலம் ஆன்மாவை உணர்தல், ஆன்மாவை தூயப்படுத்துதல் போன்ற செயல்பாடுகளைத்தான் இந்த பண்டிகை பிரதிபலிக்கிறது. இதுதான் முதலாவது. அதாவது நம்ம மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை நெருப்பிலிட்டு பொசுக்கி புதிய எண்ணங்களை நம்ம மனதளவில் ஏற்றுக்கணும். இரண்டாவது, போகி பண்டிகை அன்று வைகரையில் நிலைப்பொங்கல் நிகழும். நிலைப்பொங்கல்னால் என்ன? வீட்டின் முன் வாயிலில் நிலைக்கு மஞ்சள் பூசி திலகமிட்டு தோகை விரிந்த கம்பு ஒன்றை சாத்தி நிற்க வைத்து வாழைப்பழம், வெற்றிலை, பாக்கு, குங்குமம் வைத்து தேங்காய் உடைத்து கற்பூரம் காட்டி இல்லத்தில் உள்ள தெய்வத்தை வணங்குவார்கள். சிறு மணி துளிகள் நடக்கும் இந்த நிகழ்ச்சியை குடும்பத் தலைவி தான் செய்வார். மூன்றாவது, போகி பண்டிகை அன்று நம் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும், குலதெய்வ கோயிலுக்கும், நம் முன்னோர்கள் அந்த காலத்தில் என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா, குலதெய்வ கோயிலுக்கு சென்றோ நம்முடைய வீட்டில் குலதெய்வத்தை நினைத்து விளக்கேற்றியோ வழிபடலாம். அந்த குடும்பத்தில் கன்னி பெண்கள் யாராவது இறந்திருந்தாங்கன்னா அவர்களை சீலைக்காரியாக வழிபடும் வழக்கமும் இன்றும் உண்டு. போகி பண்டிகையின் போது நிலக்கடலை, உருண்டை, போளி, வடை, பாயசம், மொச்சை, சிறுதானியங்கள், பருப்பு வகைகள் இவைகளையெல்லாம் இறைவனுக்கும் படைத்து வணங்குவார்கள். நான்காவதாக, காப்பு கட்டும் சடங்கு. இந்த காலத்தில் நம்முடைய மருத்துவ வசதிகள் நிறைய வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலத்தில் நமக்கெல்லாம் இந்த காப்பு கட்டும் சடங்கு அப்படின்றது என்னன்னே தெரியாது. ஆனால் பழங்காலத்தில் இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடும் நாட்கள் மழைக்காலம் முடிந்து குளிர்காலத்தின் ஒரு பகுதியில் நடைபெறதுனால உடலின் அதிக அளவு உஷ்ண சக்திகள் மாறி மாறி வெளியேறி மக்களிடையே காலரா, பெரியம்மை போன்ற தொற்று நோய்கள் ஏற்படும். மேலும்
மழைக்காலம் முடிந்ததும் பல நச்சு பூச்சிகள் வீடுகளை நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கும். அதாவது இந்த பொங்கல் பண்டிகை 4 நாள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. முதல் நாள் போகி, 2ஆம் நாள் தைப்பொங்கல், 3ஆம் நாள் மாட்டுப்பொங்கல், 4ஆம் நாள் காணும் பொங்கல். அதனால் இந்த போகி பண்டிகை அன்னைக்கு காப்புக்கட்டு அப்படின்னா என்ன? காப்புக்கட்டு என்பது மூலிகைகள் அடங்கிய முதலுதவி பெட்டி. அந்த காலத்தில் ரொம்ப மருத்துவ வசதிகள் இல்லாததுனால இந்த போகி பண்டிகை ஆரம்பிக்கக்கூடிய காலமான மழைக்காலம் முடிந்து குளிர்காலத்தில் நமக்கு எந்த விதமான வியாதிகளும் நம்மளை அண்டக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு முதலுதவி பெட்டி தயாரித்தாங்க. அது என்னென்னா, நமக்கு விஷக்கடி, ஒவ்வாமை, வயிற்றுப்போக்கு போன்று சிறு சிறு பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்காக தேவையான மூலிகைகளை வீட்டில் தயாராக வைத்திருப்பார்கள் என்பதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த காப்புக்கட்டு என்ற திருவிழாவை கொண்டாடினார்கள் நம் முன்னோர்கள். அந்த மூலிகைகள் என்னென்ன? வேப்பிலை, சிறு பீளை, கருந்துளசி, தும்ப இலை, ஆவாரம்பூ, இந்த 5 மூலிகை பொருட்களையும் கொண்டு ஒன்றாக சேர்த்து கட்டி காப்பாக நமது வீடுகளில் உள்ள கூரைகளில் சொருகி வைத்தால் எந்த ஒரு பூச்சிகளுமே வராது. இந்த தெய்வீக மூலிகைகளை நம்ம வீட்டினுடைய கூரையில் கட்டி வச்சோம்னா துஷ்ட சக்திகளும் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையாது. 5ஆவதாக இந்த போகி பண்டிகைக்கு இன்னொரு பேர் உண்டு. அது என்னென்னா, ஏடு எடுக்கும் தினம். முன்னாளில் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு தினம்தான் இந்த ஏடு எடுக்கும் தினம். இந்த நாளில் பழைய ஓலைச்சுவடிகளை எடுத்து பழைய சிதைந்து போன ஏடுகளை நீக்கிவிட்டு புதிய ஏடுகளை சேர்ப்பார்கள். அதே போல் இந்த நாளில் புத்தகங்களை பராமரிக்கும் பணியையும் செய்வார்கள். ஸோ இந்த 5 விஷயங்களையும் நம்ம தவறாமல் இந்த போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம கடைப்பிடிக்கணும். எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போகி பண்டிகை இந்திரன், சூரியன், நம்முடைய வீட்டு தெய்வங்களை வரவேற்று வணங்கும் நாள் என்பதால் இந்த நாளில் மாமிசம் சாப்பிடக்கூடாது, சமைக்கக்கூடாது, போதை வஸ்துக்கள், பகல் உறக்கம் கூடாது. 2ஆவதாக, போகி அன்று சிலர் வெள்ளை அடித்து வீட்டை சுத்தப்படுத்துவார்கள். அதைவிட நம்ம போகி வர்றதுக்கு முன்னாடியே வீட்டை சுத்தப்படுத்தி வெள்ளையெல்லாம் அடித்து வச்சோம்னா ரொம்ப நல்லது. போகி பண்டிகை அன்னைக்கு வெறும் வழிபாடு மட்டும் செய்வது நல்லது. 3ஆவதாக, பயிர்களையும் பிளாஸ்டிக் பொருள்களையும் டயர்களையும் பிளாஸ்டிக் பொருள்களையும் எரித்து காற்றை மாசுபடுத்தும் செயல்களில் ஈடுபடக்கூடாது. 4ஆவது, புது மழையில் நிரம்பி வழியும் கிணறு, குளம் போன்றவற்றில் நீர் சுவையாகும் வகையில் சுத்தமாக்கும் வகையிலும் முன்பு அந்நீரில் நெல்லி, பனை போன்ற மரங்களின் துண்டுகளை போடுவார்கள். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கிராமங்களில் பெருமளவு மரங்களை வெட்டி நீரில் போடும் வழக்கத்தை செய்யவே கூடாது. 5ஆவதாக, பெரிய கிராமங்களில் இருக்கும் ஏரிகளில் மீன் பிடிக்கும் விழா நடைபெறும். அப்போது ஊர் கூடி மீன் பிடிக்கலாம், தவறில்லை. ஆனால் ஏரியை அழித்து மீன் பிடிக்கிறோம் என்ற பெயரில் நீரையெல்லாம் வெளியே இறைத்துவிட்டு மீன் பிடிக்கும் தவறை செய்யவே கூடாது. இப்போ இந்த போகி பண்டிகையை நாம் இயற்கைக்கு எதிரான, காற்றை மாசுபடுத்தக்கூடிய எந்த செயல்களையும் செய்யாமல் இந்த போகி பண்டிகையை மகிழ்ச்சியாக நாம் அனைவரும் கொண்டாட வேண்டும். இந்த பதிவை உங்கள் அனைவருக்கும் போகி பண்டிகையின் நல்வாழ்த்துக்களோடு நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.